ஹாய் உலகாய்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். இன்றைக்கி அதாவது நம்ம பார்ட் 20வது பார்ட்டில் நம்ம சந்திப்போம். ஸோ 20வது பார்ட்டு பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க மக்களே. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எப்போவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்ட் 1லேருந்து பார்ட் 19வது பார்ட் வரைக்கும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இப்பொழுது 20வது பார்ட், அதாவது என்னதுன்னா, நம்ம வாழ்க்கையில் நான் என்னுடைய பார்ட் 1லேருந்து பார்ட் 19வது பார்ட் வரைக்கும் என்னுடைய தோட்டத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ 20வது பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, என்னோடய தோட்டத்திற்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தோட்டத்தில் நம்ம வேலை பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்களாம், அவங்களுடைய கஷ்டத்தை. விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட போய் நீங்கள் அவங்க கஷ்டத்தை கேட்டு பாருங்களாம். நீங்கள் எதுக்கு இந்த விவசாயம் பண்ணுறீங்க பாட்டி, அதாவது ஒரு தாத்தாவாக இருக்கட்டும், ஒரு பாட்டியாக இருக்கட்டும், அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டு பார்த்தா அவங்களுடைய கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் என்ன நினச்சேன்னா, என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அம்மா பட்ட கஷ்டம், நம்ம வாழ்க்கையில் அதாவது எல்லார் வீட்லேயுமே அம்மா எல்லாருக்குமே பிடிக்கும், அம்மா அப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் நம்ம அம்மா படுற கஷ்டத்தை நம்ம என்றைக்காவது ஒரு நாள் சிந்திச்சு பார்த்துருக்குமா? நம்ம அம்மா அப்பா படுற கஷ்டம், அது விவசாயம் பண்ணாலும் சரி, ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு வேலை பார்த்துருப்பாங்க. நம்மளை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க பின்னாடி எவ்வளோ வழிகளோட அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கஷ்டப்பட்டதை வச்சு தான் நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் யாருக்காவது தெரியுதா? யாருக்குமே தெரியல. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் ஒரு வழிகளை சந்திக்கணும். ஏன்னா நான் படித்தது ஈஸியாக படிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம அம்மா அப்பா, அதாவது என்னை படிக்க வச்சது என்னுடைய அம்மா தான். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம இவ்வளோ பெரிய நமக்கு பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்குது. என்னுடைய பேருக்கு பின்னாடி பிசிஏ எம்பிஏ டிகிரி இருக்குது. அதுக்கு காரணம் யார்? என்னுடைய அம்மா தான். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு, அதாவது ஒரு தோட்டத்தில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதில் கொடுக்குற ஒரு 300 ரூபா. நான் காலேஜ் படிக்கும்போது அந்த 300 ரூபா எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு 300 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லுவேன், அவங்க தந்துடுவாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு 50,000 60,000 வேணும்னா எப்படியாவது கடன் வாங்கியாவது தந்துடும். ஆனால் எனக்கு அது தெரியாது. ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, சரி அவங்க எப்படி அந்த காசு இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது ஒரு சிலர்கிட்ட கேட்குறாங்க, என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் கிடக்கிற ஆடு மாடு, சரி ஆடு இதெல்லாமே விற்று கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சு ஃபீஸ் கட்ட தராங்க. அன்னைக்கு தான் நான் ஒரு விஷயத்தை நான் சிந்தித்தேன். ஏன்னா ஒரு பணம் நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம ஈஸியாக அம்மா அப்பாட்ட பணத்தை வாங்கிடுறோம். ஆனால் அந்த பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அது கண்டிப்பாக தெரியணுங்க. நம்ம எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆனாலும் சரி, எவ்வளோ பணம் பல கோடி நம்ம சம்பாதிச்சாலும் சரி, நம்ம அம்மா அப்பா படுற கஷ்டத்தை கண்டிப்பாக நம்மளும் படணுங்க. அதுக்கு விவசாயம் பண்ணாலும் சரி, ஒரு வேலை செஞ்சு ஒரு வேலையில் அவங்க இருந்து உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் சரி, என்னதான் இருந்தாலும் நம்மளும் அந்த வழிகளை கண்டிப்பாக கடந்து வரணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டேங்காங்க. அம்மா அப்பா கஷ்டப்பட்டாங்க, நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு வேலை பாருங்களா, அப்போ தான் நமக்கு அந்த வழிகள் தெரியும். ஆனால் இந்த காலத்தில் யாருக்கும் தெரியல. இருந்தாலும் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா என்னுடைய அம்மா படுற கஷ்டத்தை நானும் படணும் அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன செஞ்சேன்னா, விவசாயத்தை சூஸ் பண்ணேன். விவசாயத்தை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு தோட்டத்தில் வேலை பார்க்கணும். எல்லா தோட்டத்துலையும் வேலை பார்த்தா மட்டும்தான் அங்கே நடக்கிற வழிகள் தெரியும். ஒரு பாட்டி வேலை செய்கிறாங்க. அப்போ நான் அந்த பாட்டிகிட்ட போய் பாட்டி ஏன் பாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் வீட்டில் இருந்து அழகாக சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயா நான் என் பையனை படிக்க வச்சேன், என் பையன் இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கான். ஆனால் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மாதம் ஒரு 1000 கூட அனுப்ப மாட்டேங்கான் ஐயா. ஆனால் நான் அவன் கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்பட்டு அவன் கல்யாணத்துக்கு நான் வட்டி எடுத்து அந்த கல்யாணத்தை நான் நடத்தி வச்சேன். இன்றைக்கி 16 வருஷம் ஆகுது, அந்த வட்டியை நான் தான் ஐயா கட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது என் மனசு உண்மையில் கஷ்டப்பட்டு, உண்மையில் அந்தளவுக்கு எனக்கு ஒரு வழிகள் மக்களே. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பாட்டிக்கு வயசு எத்தனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 70 வயசு. 70 வயசு பாட்டி கஷ்டப்பட்டு முருங்கைக்காய் பறிக்க வராங்க. முருங்கைக்காய் கீழே கிடக்கு. அதை கஷ்டப்பட்டு பறக்கி அது என்ன செய்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு பறக்கிறதுக்கு வராங்க. வெயிலில் கிடந்து அந்த வேலை செய்கிறாங்கன்னா 70 வயசு பாட்டி. இப்போ என் மனசு என்ன சொல்லுதுன்னா, இன்றைய காலகட்டத்துலேயும் அந்த பாட்டி கூட
த தான் பையன் அந்த கடன அடைக்கல. அந்த பாட்டி ஐயோ! நம்மளால முடியாதுன்னு நினைக்கல. ஆனா முடியும்னு நெனச்சு அந்த வயசான காலத்தில கூட அவங்க வேலை செய்றாங்க. அந்த காசு எவ்வளோ நீங்க நெனைக்கிறீங்க? ரூ. 300. ஒரு காலையில 7 மணிக்கு வந்து 1:30க்கு அவங்க அந்த தோட்டத்த விட்டு வெளிய போனா ரூ. 300 சம்பளம். மக்களே, ஆனா அந்த பாட்டி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க மக்களே. நான் என்ன நெனச்சேன் அப்டின்னா, என்னுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு அந்த பாட்டி கஷ்டப்படுறாங்க அப்டின்னா, எனக்கு அன்னைக்கு தான் ஒரு விஷயம் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் நெனச்சேன். இந்த பாட்டி கூட கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க மக்களே. ஏன்னா, அந்த கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க பாருங்களேன். அதெல்லாம் நான் நெனைக்கும்போது, இந்த காலகட்டத்திலயும் இந்த விவசாயம் பண்றவங்களோட வலிகள் எனக்கு தெரியுது. ஏன்னா, உண்மையிலே என்னோட வாழ்க்கையில நான் படிச்சிருக்கேன். எல்லாருமே நம்ம லைஃப்ல படிக்கிறோங்க. ஆனா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நெனச்சுக்கங்க. நம்ம படிக்க வச்சது அம்மா, அப்பா தான். ஆனா, நம்ம அம்மா, அப்பா படிக்க வச்சாலும், கண்டிப்பா அவங்க படுற கஷ்டத்த நீங்க படுங்க. ஏன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம அம்மா, அப்பா படுற கஷ்டத்த யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அம்மா, அப்பா தானே நம்மள படிக்க வைக்கணும், அவங்க கடமை அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலயும் என்னுடைய அம்மா என்ன படிக்க வச்சாங்க. பிசிஏ படிக்க வச்சாங்க, எம்பிஏ படிக்க வச்சாங்க. நான் வேலை பார்த்துட்டு, என்னுடைய அம்மா படுற கஷ்டத்த நான் கண்டிப்பா படணும்னு சொல்லி தான் நான் என்ன செஞ்சேன்னா, மண்வெட்டி பிடிச்சேன். இந்த வாழ்க்கையில இவ்வளோ பெரிய எல்லாருமே விமர்சனம். இவ்வளோ படிச்சிருக்க, ஏன்டா விவசாயம் பண்ற? என்னங்க எனக்கு புரியலங்க. ஏன்னா, வாழ்க்கையில விவசாயம் பண்றது ஒரு தப்பா? வாழ்க்கையில எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை பார்க்க தான் செய்றாங்க. ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் என்னங்க செஞ்சேன்? என்னுடைய வாழ்க்கையில நான் விவசாயம் பண்ணேன். அந்த விவசாயம் பண்ணதுக்குள்ள ஒரு சைடு ஃப்ரெண்ட்ஸ் விமர்சனம், ஒரு சைடு வீட்ல விமர்சனம், எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. எனக்கு புரியல. விவசாயம் தானப்பா பண்ணேன். ஏங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எல்லாத்துக்கும் இந்த உலகத்திலேயே விவசாயம் மட்டும் தான் உண்மையான ஒரு தொழிலுங்க. நீங்க விவசாயம் பண்ணாம எந்த இதுவும் நம்மளால சாப்பிட முடியாது. ஒரு பீட்ரூட்லேருந்து, ஒரு கடுகுலேருந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வீட்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருட்களுக்கு பின்னாடியும் விவசாயம் இருக்கு. அத யாருமே நம்ம மறக்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில கடையில போய் ஈஸியா ஒரு ரூ. 10 குடுத்தா ஒரு பொருள வாங்கிட்டு ஈஸியா வந்துர்றோங்க. ஆனா விவசாயத்திற்கு பின்னாடி ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு விவசாயினுடைய வேர்வை இருக்குங்க. அது கடுகுலேருந்து, மிளகுலேருந்து, தக்காளிலேருந்து, வெங்காயத்துலேருந்து, பூசணிக்காய்லேருந்து நீங்க என்னது இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை நம்ம சீனியாவே யூஸ் பண்ணாலும் சரி, அது கரும்பு. கரும்பு எங்கேருந்து வருது? விவசாயத்துலேருந்து வருதுங்க. விவசாயி உற்பத்தி பண்ணா மட்டும் தான் கரும்பு உற்பத்தி ஆகும். காப்பித்தூள், தேயிலை அது எங்கேருந்து வருதுங்க? ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணா மட்டும் தான் அந்த இலை உருவாகும். எல்லாமே நம்ம வாழ்க்கையில அரிசி எங்கேருந்துங்க வருது? நம்ம சாப்பிட்ற அன்றாட வாழ்க்கையில அரிசி அது எங்கேருந்துங்க வருது? விவசாயம் உற்பத்தி பண்ணுறதுல தாங்க வருது. ஆனா, இந்த காலகட்டத்தில விவசாயம் பண்ணுறது எல்லாருமே அது ஒரு பெருசா நினைக்கிறீங்க. அது எல்லாரும் நான் சொல்லல. ஆனா, வாழ்க்கையில இந்த விவசாயம் பண்றவங்கள நம்ம கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆதரவு குடுங்க. அது படிச்சு விவசாயம் பண்ணா மண்வெட்டி பிடிச்சு இப்ப எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா, "டேய் படிச்சிருக்க ஏன்டா மண்வெட்டி பிடிச்சு வேலை செய்ற? அப்படிலாம் பண்ணாதடா. பேசாம ஒரு கம்பெனிக்கு போ." ஏங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. விவசாயத்துக்கு ஒருத்தன் ஒரு 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 ஒருத்தர் வாராங்க அப்படின்னா, அவங்கள நீங்க பாராட்டுங்க. ஏன் விவசாயம் பண்றது ஒரு தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில விவசாயம் தாங்க முக்கியம். ஆனா, எல்லாருமே அத ஒரு பெருசா நினைக்கிறீங்க. நான் இப்பவும் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் சரி, விவசாயம் மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, அது இருக்காதுங்க. ஏன்னா, நம்ம சம்பாதிக்கிற அந்த விவசாயில பொருள் மதிப்பு கூடிரும். விவசாயம் பண்ணா மட்டும் தான் இன்றைக்கி சரிசமமா இருந்துட்டுருக்கு. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது விவசாயம் பண்ணுறத பெருசா நீங்க இது சொல்லாதீங்க. ஏன்னா, என்னுடைய வாழ்க்கையிலயுமே நான் விவசாயம் பண்ணாலும், "ஏன்டா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற? ஏன்டா விவசாயம் பண்ணிட்டு இருக்கன்னு" விமர்சனத்துக்கு மேல விமர்சனங்க. என்னாலயும் பொறுத்துக்கொள்ள முடியல. ஆனாலும் நான் துணிஞ்சு நின்னேன். சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு யாராவது சப்போர்ட் பண்ணுங்க. இனி உள்ள காலத்துலலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாராவது இருந்தா 1 வருஷம் இல்லைன்னா விவசாயம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிடுங்க. வெயில்ல நில்லுங்க நீங்க. வெயில்ல நின்னு விவசாயம் பண்ணுங்க. அப்பதாங்க கஷ்டம் தெரியும். சிஸ்டம்ல உட்காந்துருந்து, ஏசில உட்காந்துருந்தா வேலை பார்த்தா அந்த கஷ்டம் தெரியாது. விவசாயம் பண்ணணும். எல்லாரும் பண்ணுங்க. ஏன்னா நம்ம காலகட்டத்தில ஒரு வெங்காயம் எப்படி வருதுன்னு அப்படி நமக்கு தெரியணும். ஒரு உருளைக்கிழங்கு எப்படி வருதுன்னு தெரியணும். ஒரு வேர்க்கடலை எப்படி வருதுன்னு தெரியணும். ஒரு மரவள்ளிக்கிழங்கு எப்படி வருதுன்னு தெரியணும். தக்காளி, மிளகா ஒவ்வொரு காய்கறிகளுக்கு பின்னாடியும் விவசாயிகளுடைய வேர்வை இருக்குங்க. இன்னைக்கு ஈஸியா நம்ம கடையில ஒரு ஷாப்ல கொடுத்து ஒரு ஈஸியா ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆப்பிள் வாங்கிக்கிறோம், ஆரஞ்சு பழம் வாங்கிக்கிறோம் ஈஸியா. ஆனா அதுக்கு பின்னாடி அந்த விவசாயி அந்த மரத்த ஒரு மாம்பழம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. பனைமரங்க. பனைமரம்லாம் இந்த காலகட்டத்தில ஏதோ நினைக்கிறீங்க. பனைமரத்தில எவ்வளோ பெரிய பொருட்கள்லாம் யூஸ் ஆகுது தெரியுமா? இன்னைக்கு பனை மரத்தில அந்த பனை மரம் ஏறுறவங்களெல்லாம் ஏதோ தான் நினைக்கிறீங்க. அதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியங்க.
அதெல்லாமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம காலகட்டத்தில் விவசாயத்துக்கு நீங்கள் இது பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயம் பண்ணுறதுலாம் தப்பு கிடையாதுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், விவசாயம் பண்ணுங்கள் சரியா? அதனால் என்னுடைய காலகட்டத்தில் நான் விவசாயம் பண்ணும்போது அந்த பாட்டி படுற கஷ்டம். ஆனால் நான் ஒரு விஷயம் நினைக்கிறேங்க, வயசான காலத்துலேயும் அவங்க பிள்ளைகள் அவங்கள கைவிட்டாலும் சரி, யார் கைவிட்டாலும் அவங்க தன்னுடைய தன்னம்பிக்கையினாலையும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 70 வயசு பாட்டி கூட விவசாயம் பண்ணுறது, இந்த வேலை செய்கிறதுக்கு வராங்க. ஐயோ! நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சேன், என்னடா நம்ம 2 நாள் போகிறோம், 3 நாள் விவசாயம் பண்ணிட்டா என்னடா உடம்பு எப்படிடா என்னடா வெயில் தாங்க முடியலன்னு இருக்கும். ஆனால் அந்த பாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னா நினச்சிக்கிட்டே இருக்கேன், இந்த வயசில் இந்த பாட்டி வேலை செய்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா அவங்க பசங்க எல்லோரும் கைவிட்டாலும் அந்த 300 சம்பளத்திற்கு அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயங்க இந்த காலகட்டத்தில். விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட போய் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்களேன். அவங்க ஒவ்வொரு வழிகள் அவங்க அந்த கையெல்லாம் நீங்கள் இப்படி பாட்டி நீங்கள் அதாவது ஒரு மண்வெட்டி பிடிச்சிருப்பாங்க தெரியுமா? மண்வெட்டி பிடிக்கிறதுலாம் ஈஸி கிடையாதுங்க. வெயிலில் நின்று மண்வெட்டி பிடிச்சி ஒரு குழியை தோண்டி ஒரு மரத்தை வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு உரம் போடுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அது ஈஸியாலாம் கிடையாது. சிஸ்டம் கிடையாதுங்க. களத்திலேருந்து வேலை பார்க்கணும். அதுதான் வழிகள். அந்த வழிகளோடு அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய ஆதரவு கொடுக்கணும். நம்ம எங்கே போனாலும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணுங்க. இதுதாங்க, விவசாயிகளை நம்ம எப்பொழுதுமே என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். விவசாயத்தை பாதுகாப்போம். அதுதான் உண்மையான ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்தை நட்டுற மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் நினச்சது என்னதுன்னா, விவசாயத்தை பாதுகாக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் விவசாயம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரமாக இருக்கணும். நான் விவசாயம் பண்ணேன். 5 வருஷம், நான் 4 வருஷம் விவசாயம் பண்ணேன். ஆனால் எனக்கு அதில் கஷ்டம் நிறைய இருந்துச்சு. ஏன்னா வெயில் இருக்கும். நம்மளுடைய அந்த அந்த விவசாயம் பண்ணுறதுலாம் ஈஸி இல்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன், சிஸ்டமில் உட்காந்து அதான் கஷ்டம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. விவசாயம் ஒரு வருஷம் நீங்கள் பண்ணி பாருங்கள், அந்த வழிகள் உங்களுக்கு தெரியுங்க. எல்லாத்துக்குமே இனியாவது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவு கொடுங்க. அவங்கள விமர்சனம் பண்ணாதீங்க. நான் நிறைய பேர் யங்ஸ்டர் விவசாயம் பண்ணால், என்னடா படிச்சிருக்க, ஏன்டா விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற அப்படிலாம் சொல்லாதீங்க. நீ தான்டா உண்மையான ஒரு கிரேட் மேன் அப்படின்னு சொல்லுங்கள். என்ன அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். அவனால் முடியும். அவனும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு விதையிலேருந்து ஆரம்பித்து அதுக்கு இரவு பகலை கஷ்டப்பட்டு தண்ணீர் பாய்ச்சி அவனுடைய உடல் நலத்தையும் பாதுகாத்து வெயில் மழையிலும் கடந்து அந்த பொருளை உற்பத்தி பண்ணி ஒரு இடத்துக்கு போய் கொண்டு போய் சேர்ந்து அதை தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அப்போது இதில் அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு 6-7 மாதம் கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க. நம்ம 100 ரூபா கொடுத்து 1 கிலோ காய்கறி வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த வழிகள் விவசாயிகளுக்கு தாங்க தெரியும். நமக்கெல்லாம் தெரியாது. நம்ம காசு மட்டும் தான் கொடுக்குறோம். என்றைக்குமே விவசாயிகளுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த அதாவது பார்ட் 20வது பார்ட் இவ்வளோ தான். ஸோ இனி 21வது பார்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு, இனி என்னதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வழிகளை நான் எப்படிலாம் அவங்க சொன்னாங்க, ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம பிஜிஎஸ் ஆன சேனலில் ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எப்போயுமே ஆன் பண்ணி வச்சுங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.